உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விசிக இளைஞரத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் காந்திமதி சுரேஷ், ஒன்றிய கவுன்சிலர் சிறுத்தை மதன் ஆகியோர் இணைந்து நெல்லை மாவட்டம் காவல்கிணறு விளக்கில் அமைந்துள்ள கர்ம வீரர் காமராஜர் திருவுருவ சிலைக்கும், வள்ளியூரில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கும், ராதாபுரத்தில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் திருநெல்வேலி மண்டல செயலாளர் சுந்தர், மண்டல துணை செயலாளர் ராஜ்குமார், கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் ராஜ்குமார், சுந்தரம், ஆண்டனி, ஜான்சன், ஆனந்த் ராஜா, துரைபாண்டி, விஜயகுமார், பாபு, பொன் தமிழ் செல்வன், ஆறுமுகம், மணிகண்டன், இந்திரன், ஆண்டனி, விஜய், லாவண்யா தாஸ், கலை, நித்யா, அனிதா, பேச்சம்மாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கீழ்பெனாத்தூர் அடுத்த இராம் காரியந்தல் கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் திடலில் மாவட்ட செயலாளர் வளர்மதி, மண்டல செயலாளர் அம்பேத்கர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் மண்டல துணை செயலாளர் ஜெயமூர்த்தி, மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் கண்ணதாசன், அரசு விவசாய அணி மாநில துணை செயலாளர் சுப்பிரமணி, ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணைத் தலைவர் ராஜகோபால், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணை செயலாளர் ராஜேந்திரன், மாவட்ட பொருளாளர் சாரதி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் முனுசாமி, மாவட்ட துணை செயலாளர்கள் ராமச்சந்திரன், முனுசாமி, துரைமுருகன், கோபி, சுமதி, ராஜேந்திரன், இளையவளவன், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் அருணகிரி, ராமசாமி, ஆறுமுகம், மகளிர் இயக்க மாவட்ட செயலாளர் வசந்தா குமாரி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் ராஜீவ்காந்தி, மகளிர் இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட மகளிர் செயலாளர் வெண்ணிலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விசிக வாக்குச்சாவடி முகவர்கள் வேலியேட்டு 2ஆம் கட்ட வாக்கு விண்ணப்பங்களை கூடுதல் வட்டாட்சியரிடம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திருமேனி வழங்கினார். அப்போது ஓபிஎன் அணியின் மாநில செயலாளர் ஜெயசீலன், முன்னாள் தொகுதி துணை செயலாளர் கோபால், மாநில துணை செயலாளர் பாலசுப்ரமணியன், மூத்த வழக்கறிஞர் திருஞானமூர்த்தி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுரேஷ் பாபு, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர் சின்னராஜ், ஒன்றிய துணை செயலாளர்கள் ஜானகிராமன், சேகர் மற்றும் சசிகுமார், ராஜசேகர், பிரகாஷ், சதீஷ், கௌதம் ஆகியோர் உடன் இருந்தனர். மதுரை மத்திய தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் புதிதாக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் ரவிக்குமார் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் மற்றும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் பொருளாளர் தி கதிர் தமிழ்வாணன், செய்தி தொடர்பாளர் முனீஸ், மாவட்ட துணை செயலாளர்கள் திருமா கணேசன், மேலவாசல் லாரன்ஸ், புனிதன் ராஜ், முருகேஸ்வரி, பெச்சையாத்தா, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் அம்பேத் சீனி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ரேணுகா தேவி, மண்டல துணை செயலாளர்கள் கதிரவன், ராம்குமார், பாண்டியன், முனுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எழுச்சி தலைவரால் புதிதாக மதுரை மாநகர் மைய மாவட்டத்திற்கு புதிய நிர்வாகத்தை அறிவிப்பு செய்த எழுச்சி தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் மதுரை அவுட் போஸ்டில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மதுரை மாநகர் மைய மாவட்டத்தின் நிர்வாக பொறுப்பாளர்கள் அனைவரும் மரியாதை செலுத்தி இருக்கின்றோம். எழுச்சி தலைவர் அவர்களுக்கு உண்மையிலே எழுச்சி தலைவர் அவர்கள் மதுரை ஒட்டுமொத்த மதுரையை மாவட்ட நிர்வாகிகளையும் மூத்த களப்போராளிகளையும் எவ்வாறு எழுச்சி தலைவர்கள் மனதில் வைத்திருக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணம். நேற்றைய தினம் எழுச்சி தலைவரால் முன்கள போராளியாக இருந்த ஒத்தக்கடை நல்லதம்பி அவர்களை நிர்வாகத்திற்கு அவரை அறிவிக்கின்ற பொழுது அவருடைய தியாகத்தையும் மதுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பிகளும் என்னோடு எவ்வாறு 90 காலகட்டத்தில் அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடினார்கள், காவல்துறை எதிர்த்து நின்றார்கள், ஆதிக்க சாதியினரை விரட்டி அடித்தார்கள் என்ற அடிப்படையிலே
ஒவ்வொரு முன்னணி தோழர்களையும் அண்ணன் மனதில் வைத்து நேற்று எங்களிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அந்த அடிப்படையிலே எழுச்சி தமிழரின் கரத்தை வலுப்படுத்தும் விதமாக மதுரை மாநகர் மைய மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக வென்றெடுப்பதோடு மட்டுமல்லாமல் பிற சமூகத்தினிடையே எழுச்சி தலைவரின் அரசியலையும் விடுதலை சிறுத்தைகளின் அரசியலையும் பொது சமூகத்திற்கு எடுத்துச் சென்று இனி வருங்காலத்தில் அனைத்து தரப்பு மக்களின் பேராதரவு பெற்ற ஒரு மிக பெரும் அரசியல் கட்சியாக விடுதலை சிறுத்தைகளை வளர்த்தெடுப்போம் என்று உறுதி பூண்டு அனைத்து புதிய பொறுப்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுவதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிர்வாகத்தில் பெண்களுக்கு உரிய அங்கீகாரம், அதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உரிய அங்கீகாரம் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு நிர்வாகத்தில் பங்களிப்பு என்ற அடிப்படையிலே எழுச்சி தமிழர் அறிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் அனைத்து பொது சமூகத்தையும் அரசியலாகவும் எழுச்சி தலைவரின் அரசியலை தலைமையேற்று நடத்துவதற்கும் உறுதி பூண்டு மதுரை மாநகர் மைய மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் செயல்படுவோம் என்று கூறி அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மதுரையில் விசிக வழக்கறிஞர் அணி சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தினர் அம்பேத்கர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர். இந்த நிகழ்வில் சமத்துவ வழக்கறிஞர் மாநில செயலாளர் வழக்கறிஞர் சரவணன், மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் அல் ஜோசப், சிவலிங்கம், மாவட்ட செயலாளர்கள் அரசமுத்து பாண்டியன், மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார், மண்டல துணை செயலாளர்கள் கதிரவன், ராம்குமார், பாண்டியன், அன்பழகன், மாதவன் கலந்து கொண்டனர். வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் சரவணன் உள்ளிட்ட வழக்கறிஞர்களும் உடனிருந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2026 மறுசீரமைப்பு நடவடிக்கையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் தமிழ்நாடு முழுவதற்கும் 234 மாவட்ட செயலாளர்கள் நியமித்து ஒரு வரலாற்று பாய்ச்சலை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் எடுத்துக்காட்டாக செய்து காட்டியிருக்கிறார். அதே போலவே விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் வழக்கறிஞர் அணியான சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தினுடைய நிர்வாகத்தையும் முழுமையாக மாற்றி அமைத்திருக்கிறார். அதில் தமிழ்நாடு புதுவை இணைந்த சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தினுடைய முதன்மை செயலாளராக போராளி பார்வேந்தன் அவர்களை முதன்மை செயலாளராக நியமித்து அறிவிப்பு செய்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மதுரை, தேனி, சிவகங்கை உள்ளிட்ட பாராளுமன்ற தொகுதிகளை இணைத்து மதுரை மண்டல மாநில செயலாளராக வழக்கறிஞர் சரவணன் ஆகிய என்னை நியமித்து அறிவிப்பு செய்திருக்கிறார். மதுரை பாராளுமன்ற தொகுதியினுடைய மாநில துணைச் செயலாளராக அருமை சகோதரர் வழக்கறிஞர் சிவலிங்கம் அவர்களை நியமித்து அறிவிப்பு செய்திருக்கிறார். உயர்நீதிமன்றம் மதுரை கிளையினுடைய மாநில துணை செயலாளராக அருமை தம்பி வழக்கறிஞர் அருள் ஜோசப் அவர்களை நியமித்து அறிவிப்பு செய்திருக்கிறார். தேனி தொகுதிக்கு வழக்கறிஞர் கரிகாலன் அவர்களையும், சிவகங்கை தொகுதிக்கு வழக்கறிஞர் ஐயனார் அவர்களையும் அறிவிப்பு செய்திருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக மாவட்ட அமைப்பாளர்களையும் நியமனம் செய்து வருகிறார். இப்படி தொடர்ந்து மக்கள் பணியாற்றுவதற்காக இந்த அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக தத்துவத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நமது விடுதலை சிறுத்தைகள் பேரியக்கத்திலேயே வழக்கறிஞர் அணியின் அனைத்து மட்டத்திலும் அனைவருக்கும் புதிய பொறுப்புகளை அளித்த எங்களுடைய வரலாற்று பெருந்தலைவர், எங்களுடைய தலைநிமிர்வு தலைவர், சேரியின் சிகரம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை நன்றி பெருக்கோடு நாங்கள் இந்த இடத்துல நன்றி சொல்கின்றோம். அதே வேளையிலே எங்களுக்கு இப்படி ஒரு வரலாற்று அரசியல் அறிவை புகுத்திய எங்களுடைய வரலாற்று அரசியல் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும், தந்தை பெரியார் அவர்களுக்கு நன்றி பெருக்கோடு நன்றி சொல்லும் விதமாகவும் இன்றைக்கு வழக்கறிஞர் அணியான சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தைச் சேர்ந்த அத்தனை பொறுப்பாளர்களும் இன்றைக்கு நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலை அணிவித்தோம். தந்தை பெரியார் சிலைக்கு வந்து மாலை அணிவித்தோம். அந்த மகத்தான பெருந்தலைவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தியும் எங்களுடைய மக்கள் பணியினை இந்த நாளிலிருந்து நாங்கள் துவங்குகிறோம்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூனுமேடு கிராமத்தில் விசிக முகாம் பொறுப்பாளர் சம்பத் ஏற்பாட்டில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் விசிக பொதுச் செயலாளர் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சமூக மக்கள் விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் முன்னிலையில் தங்களை விசிகாவில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், மண்டல துணை செயலாளர்கள் நாவரசு, பொருளாளர் வழக்கறிஞர் இளஞ்சேரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாலசாக்ரட்டிஸ், இளஞ்சிறுத்தை எழிபாசறை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அருள்வளவன், கார்த்தி, அம்பேத் வளவன், சக்திவேல், முருகன், சூசைமுகில், சரண், யுவன்ராஜ், முருகன், ஜெகன், புதிதாக இணைந்த நிர்வாகிகள் சருபுதீன், ஜாஃபர், முகமது காலி ஷபாய், அஷீப், முபாரக் அலி, ஷேக் மொய்தீன், அலாவுதீன், கஷாலி, சம்சுதீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் வேங்கடமங்கலம், நல்லம்பாக்கம், ரத்தினமங்கலம், நெடுங்குன்றம் ஆகிய பகுதிகளில் வேர்களை தேடி முகாம் தொகுதி மாவட்ட செயலாளர் தினவன், வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பழகன், துணை செயலாளர்களான திராவிட முரளி, சுதாகர், ராஜேஸ்வரி, மதன், பாஸ், நிர்வாக குழு உறுப்பினர் குணசேகரன், இளஞ்சிறுத்தை எழுச்சிபாசறை மாவட்ட செயலாளர் செல்வம், மறைமலை நகர் வடக்கு நகர செயலாளர் மணிமாறன், கிழக்கு ஒன்றிய பொருளாளர் கல்வாய் மாறி, கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் கருண் நீலம் சுதாகர், காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர்களான இஸ்ரேல், தேவா, சரவணன், ஜெயக்குமார், சதீஷ்குமார், மணிகண்டன், யுவராஜ், ரீகன், சதீஷ்குமார், விஸ்வா, அபினாஷ், ஜெனிஃபர், உஷா, ஜேக்கப், ராஜா, சேகர், ஜெயக்குமார், தேவசத்தம், காமாட்சி, திவ்யா, சந்தியா, ரேவதி, ஜெயக்குமார், தாமோதரன், லட்சுமிகாந்த், கணேசன், ராமச்சந்திரன், சக்கரவர்த்தி, ரஞ்சித் குமார், சாந்தகுமார், பிரசாத், சூரப்பன், வெற்றிவேல், போஸ்பாண்டி, ராமு, ஜெய்சீலன், சிகாமணி, கோபால், அருள், ஆனந்த், சக்தி, சுந்தர், ருக்குமாநாதன், உதயா, தமிழ்வாணன், சிலம்பரசு, ஹரிஷ் பிரதாப், மேத்யூ தாஸ், விஜய், கேசவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,